பொறுத்துக்கிறதுக்கும் சகிச்சுக்கிறதுக்கும் நம்ம என்ன பொம்பளையா? ஆம்பளை மாமா. ஆம்பளை பையன் அழுவலாமா? ஆம்பளை பையனை அழுவக்கூடாது அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் 2021ல நான் அந்த பொண்ணை மீட் பண்ற வரைக்கும். எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. 2021ல எனக்கு பெரிய அடி விழுந்தது. அதுல இருந்து எப்படி வெளியே வருது, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு சுத்தமா தெரியல. அப்பதான் அந்த பொண்ணு வந்துட்டு உனக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கு, அழுகணும்னு தோணுச்சுன்னா அழுதுட்டு, அழுகிறதுன்றது எல்லாத்துக்குமே ஆனது. ஸோ அழுகிறனால உன்னோட கஷ்டம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைம் தான் என்னோட லைஃப்ல பிரேக்கிங் டைம். ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் எத்தனை டைம் அழுதுருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஸோ அதனால ஆம்பளை பசங்க அழுகிறதுல எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பட் நம்ம யாருக்காக அழுகிறோம், எதுக்காக அழுகிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். பட் நம்ம யாருக்கிட்ட அழுகுறோமோ அவங்க கிட்ட ரொம்ப கம்ஃபர்ட்டாகவும் ரொம்ப ட்ரஸ்ட் ஓத்தியாகவும் இருப்போம். ஸோ அப்படி உங்க லைஃப்ல யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ரயில ஷேர் பண்ணிட்டு ஆம்பளை பசங்க அழுவலாமா வேணாமா அப்படின்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.